ஒரு பத்திரிகை செய்தி இன்னைக்கு. அதுல புதிய தமிழகத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ப்பதில் தயக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிற தலைப்புல. என்னடா இது அப்படின்னு உள்ள போய் படிச்சோம் அப்படின்னா, அந்த பத்திரிகை நிருபர் அதிமுகவினுடைய ஒரு அமைப்பு செயலாளர், யாருன்னு தெரியல, அவர்கிட்ட கேள்வி எழுப்புனாங்களாம், என்னங்க அப்படின்னு. அப்ப அவர் சில காரணங்களை எல்லாம் சொன்னாராம். என்னன்னா, பசுபதி பாண்டியனுடைய மகளை நாங்க கூட்டணியில வச்சிருக்கிறதுனால அதுக்கு எதிரா இருக்காரு. அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுவதாக பழனிசாமி அவர்கள் சொன்ன பொழுது அதை மிக கடுமையாக எதிர்த்தாரு. அப்புறம் கல்லு விவகாரத்துல அவர் எதிராக இருந்ததுனால நாடார் சமூகம் கோபத்துல இருக்கு. சோ கல்லு விவகாரத்துல எதிராக இருந்ததுனால நாடார் சமூகம் கோபத்துல இருக்குதான். ஏர்போர்ட் விஷயத்துல எதிராக இருந்ததுனால தேவர் சமூகம் கோபத்துல இருக்குதான். அதை டேக்கிள் பண்றதுக்கு இவங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இது பண்றதுக்கு அவங்கள கூட வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் அவங்க சொன்னதாகவும் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி. இந்த திருவிளையாடல் படத்துல நாகேஷுக்கும் அவர் சிவாஜிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். வில்லுக்கு அவர், சொல்லுக்கு இவர் அப்படின்னு, அதுக்கு இவர் அதுக்கு இவன், அந்த மாதிரி இவங்க கல்லுக்கு இது, ஏர்போர்ட்ல இது, தேவேந்திர குல வேளாளருக்கு இது. அதெல்லாம் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான செய்தி. நியாயமாக பார்த்தால் கல்லு விவகாரத்துல நாடார் சமூகம் யாரெல்லாம் கல்லுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிராகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகமா மாறிட்டாங்க தங்களுடைய உழைப்பின் காரணமாக. எங்க பிள்ளைங்க இந்த பரமேறது, அந்த பனைமரம் ஏறுற அந்த அடையாளத்தையும் அதனால் ஏற்பட்ட இழிவுகளையும் மறந்து துறந்து இன்னைக்கு வாழ்வின் ஏதோ ஒரு பெரிய உயரத்திற்கு நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை எங்களுக்கு கடந்த கால இந்த மாதிரியான அடையாளங்களை சொல்லி நீங்கள் அவர்களுடைய மனநிலையை நீங்கள் பலகீனப்படுத்தாதீங்கன்னு கேட்கிற எத்தனையோ அறிவுஜீவிகள் நாடார் சமூகத்துல வந்துட்டாங்க. இன்னைக்கு யாரும் கல்லு ஏறிதான் பிழைக்கணுங்கிற கட்டாயத்துல எல்லாம் நாடார் சமூகத்துல பெரும்பாலானவர்கள் இல்லை. அதெல்லாம் மாறி ரொம்ப நீண்ட காலம் ஆயிடுச்சு. புதிய தமிழகத்துடைய கொள்கை மது போதைப் பொருளுக்கு எதிரானது புதிய தமிழக கொள்கை. அப்படின்னா கொள்கையை முச்சோடும் தூக்கி எறிஞ்சிட்டுலாம் சரணாகதி ஆக முடியாது. அது ஒரு காலத்திலயும் புதிய முயற்சி செய்யாது. இப்ப பசுபதி பாண்டியனுடைய மகளை நாங்க வச்சு அதை மேட் அவுட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தா பண்ணிக்கோங்க. அவங்க கூடவே உங்க கூட பேர் வச்சுட்டு வருவாங்களா? மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை அவங்க எல்லாரும், அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு பெயர் சுட்டிட்டு வருவாங்க. அதுக்கு சரிதான் சொல்லுவாங்களா? இடம் கொடுத்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன பேர் வைக்க சொல்றாங்களோ அவங்கள வைக்கணும். நாங்க கேட்கறது அடாவடியோ இதோ கிடையாது. இதற்காக தேவர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிரான மனநிலையில், புதிய தமிழகத்திற்கு எதிரான மனநிலை. தேவர் சமூகத்துக்கும் தேவேந்திர சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய பகை என்பது பங்காளி சண்டை. அது எப்ப தொடங்குச்சு, எதனால தொடங்குச்சு, எப்ப முடியும், எப்படி முடியும் அப்படிங்கிறதுலாம் இது சமூகத்திற்கு நடுவில் இருக்கக்கூடியது. ஆனால் அரசியல் ரீதியாக இதை எவ்வளவு மோசமான கருத்தாக விதைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயல்கிறார், அல்லது அவர் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க முயல்றாங்க. அப்படி பார்த்தா தேவர் சமூகம் முழுக்க முழுக்க எதிராக இருக்கக்கூடியது புதிய தமிழகத்திற்கா எடப்பாடி பழனிசாமி அவர். ஓபிஎஸ் ஏன் பிரிஞ்சு போனாரு? சசிகலா அவர்கள் ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க? டிடிவி தினகரன் ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு? அப்படி பார்த்தா அதிமுகவிற்கு எதிரான நாரதர் வேலையை செய்வது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். புதிய தமிழகம் யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் தேவர் சமூகத்தினுடைய வீட்டுல யாருக்கும் மண்ணள்ளி போடல. ஒரு ஒடுக்குமுறை ஏற்படுது, ஒரு சாதி பிரச்சனை ஏற்படும் பொழுது எளியவர்களுக்கு ஒடுக்குமுறை யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கூட நிக்குது ஒரு தார்மீகமா. தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தென் தமிழகத்தின் அமைதிக்கும் புதிய தமிழகத்தை விட பங்காற்றிய ஒரு இயக்கம் உண்டா? நாங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு, யாதவர் சமூகத்திற்கு, பிள்ளைமார் சமூகத்திற்கு, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு, நாடார் சமூகத்திற்கு, அனைத்து சமூகங்களுக்கும் யாருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அவர்கள் புறம் நின்று சண்டை செஞ்சிருக்கிறோம், தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு. சோ ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உடல் நிற்கிறது. ஒரு படுகொலை நடந்தாலோ அது நடந்தாலும் என்ன பிரச்சனையும் உடல் நிற்கிறது. நாம தேர்தல் வந்தால் மட்டும் யாராவது ஒரு ஆளை காமிச்சு ஓட்டு வாங்கிட முடியுமா? அப்படி போட்டுருவாங்களா? 2021 ஆண்டு தேர்தல் என்ன நடந்தது? நாங்கள் அவசரமாக சில நாட்கள்ல தேர்தலை சந்திச்சோம். அதுலயுமே கூட இப்ப நான் தான் சொந்த சாதியில 10 பேர் கூட வச்சுக்க முடியாம மாற்று சாதியில சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்கிறாரு கேடிஆர். அவரை வச்சு மேட் அவுட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்களா?
இப்ப அவரோட தொகுதி முடிவு என்னன்னு பாருங்க. அப்படியெல்லாம் புதிய தமிழகம் கட்சி தேர்தல் உடன்படிக்கைக்காக சமூகத்தினுடைய வளர்ச்சியையும் சமூகத்தினுடைய பிரச்சனையும் காத்துல பறக்க விட்டுட்டு போய் அப்படியெல்லாம் வந்து சரணாகதி அடைஞ்சு அப்படி வாங்கக்கூடிய பதவிகளும் அப்படி வாங்கக்கூடிய சீட்டுகளும் ஒரு காலத்திலும் புதிய தமிழ் கட்சி அதில் தலைப்படாது. என்னால் புதிய தமிழ் கட்சி தொடங்கப்பட்டதன் நோக்கம், அதற்கான தேவை என்பது சமூக வளர்ச்சி. தேர்தலையும் அதை முன்னிறுத்தி தான் நாங்க வந்து பண்றோம். 1996 அம்மையார் ஜெயலலிதாவை விட பெரிய வலிமையான தலைவரா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து தேவர் சமூகத்தை திருப்திப்படுத்தணும்னா அவங்க கேட்கறது கட்சி. அதிமுகவை விட்டு நான் விலகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சுட்டா, அதிமுகவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த கட்சியில இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க கேட்கறது கட்சி. என்ன கட்சியை கொடுங்க. இல்ல கூடுதலா போய் வந்து அவங்களை திருப்திப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுல எழுதிக்க சொல்லுங்க. அல்லது சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த சேலம் சாலைகள் ஏர்போர்ட் என்னென்ன வருதோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் கூட முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை வையுங்க. யார் வேணாங்கிறா? அவங்க வந்து கட்சியை கேட்கிறாங்க. அந்த கட்சியை நீங்க அபகரிச்சிட்டீங்க, துரோகம் பண்ணி ஏமாத்தி அவங்கள்ட்ட கட்சியை அபகரிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு கருப்பு கொடி காமிக்கிறது, கருப்பு புலன் பறக்க விடுறது, உங்களுடைய சாலை மறிச்சு சங்கரன் போராட்டம் பண்றதெல்லாம் யார்? தேவேந்திர குல வேளாளர் சமூகமா? தேவர் சமூகம் தானே. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை வந்து ஏதோ ஒரு பேர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டா மட்டும் அப்படி விட்டுருவாங்களா? இல்ல நீங்க இதோட வந்து யார வேணாலும் கூப்பிட்டு வாங்க, நாங்க அப்படித்தான் பேர் அறிவிப்போம்னு எங்க வாங்க? தென் மாவட்டத்துல 120 தொகுதி இருக்குது. 120 தொகுதியிலையும் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்ல நாங்க இந்த பேரை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுங்களேன். இல்ல ஊருக்குள்ள விடுவாங்களான்னு பார்ப்போம், விட்டுருவோமான்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒரு காலத்திலும் சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. அது புதிய மனுஷனுடைய கொள்கை நிலைப்பாடு. அதுல இருந்தெல்லாம் கட்சி ஒரு காலத்திலும் பின்வாங்காது. தேர்தல் இது முதல் தேர்தலும் அல்ல, கடைசி தேர்தலும் அல்ல. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த தேர்தல் வந்து தங்களுடைய இருப்பை ஏன் உங்களை காப்ப அரசியல் நீங்க இருக்கணும்னா இந்த தேர்தலை எதிர்கொண்டு ஆகணும். வருகின்ற தேர்தலில் 500 ஓட்டும் 1000 ஓட்டும் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறது தேர்தல் முடிவுகள் காட்டும். அப்படி நீங்க இருந்தா சரி, இவ்வளவு பலகீனமாக இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு தொகுதி உடன்படிக்கையில நமக்கு நட்பு சக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவுல சென்று முடிஞ்சு விடுறது, அந்த சமூகத்தை பிரிக்கிற வேலையை செஞ்சா அதை எப்படி புதிய தமிழ் கட்சியும் ஏற்கும் அல்லது தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் ஏற்பார்கள்? அப்படிலாம் ஏற்க மாட்டாங்க. நீங்கள் தேவர் சமூகத்துக்கு துரோகம் இழைத்ததாக தேவர் சமூகம் நினைக்கிறாங்க. அந்த துரோகத்தை வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு, அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க கட்சியை கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு இன்னொரு சமூகம் கொடுத்த இடத்திற்கு ஒரு நீங்கள் சாதி வாக்குகளுக்காக பேர் வச்சிருவோம்னு சொன்னா, அப்படி பேர் வைக்கிறதை எதிர்த்தா புதிய தமிழ் கட்சிக்கு தேவர் சமூகம் வாக்களிக்காதுன்னா, கடந்த 2011 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட தான் புதிய தமிழ் கட்சி கூட்டணி அமைச்சு 2 தொகுதிகள் ஜெயிச்சோம். அன்னைக்கு இதே மாதிரிதான் கருணாநிதி அவர்கள் எடுத்த அஸ்திரம் தேவர் சமூகத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு பேர் வைப்போம்னு சொன்னாரு. புதிய தமிழ் கட்சி அன்னைக்கும் மிக கடுமையாக எதிர்த்துதான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. யார் ஆட்சி அமைச்சது? எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்சதா திமுகவுக்கு? நீங்கள் ஒரு சமூகத்தை உடைத்து அந்த சமூகத்தினுடைய அரசியல் பிரதிநிதியை பலகீனப்படுத்துவதாக எண்ணி அந்த கட்சியை ஓரம் கட்டுவதற்கு ஏதோ சின்ன சின்ன ஆளு கூட 10 பேர் 20 பேரை மட்டும் வச்சிருக்கக்கூடியவங்களை எல்லாம் நீங்க சரிநிகர் சக்தியாக கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா, அப்ப புதிய தமிழுடைய சக்தி என்னன்னு காமிக்கிறதுக்கு அந்த தேர்தல்ல சந்திச்சுதானே ஆகணும். 2021, 24, 24 தேர்தல் முடிவுகளை போய் தென் தமிழகத்துல பாருங்க. தென்காசியை தவிர மற்ற தேர்தல் தொகுதிகள்ல அதிமுக ஷேர் பண்ண ஓட்டு எண்ணிக்கையை பாருங்க. தென்காசியில் மட்டும் ஏன் கொஞ்சம் கௌரவமா இருந்ததுங்கிறதையும் பாருங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு யதார்த்தமாக அதிமுகவிற்கு புதிய தமிழகம் மிகப்பெரிய நட்பு சக்தியாக 2019 தேர்தல் முதல் இருக்கு. 2024 பாஜக தனிச்சு களம் கண்டுச்சாங்க, அதிமுக தலைச்சு களம். மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். நியாயமாக நம்ம யார் கூட இருந்திருக்கணும்? பாஜக கூட இருந்திருக்கணும். அப்படித்தான் முடிவு எடுத்திருப்பாங்க சராசரி அரசியல் கட்சிகள். ஆனால் நாம அதிமுக கூட களம் அமைச்சுதான் தேர்தலை சந்திச்சோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத அந்த உமாபதினு ஒருத்தர், அவர் கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில வந்து செய்தி வெளியிடுவது, அதை ஒரு விவாத பொருளாக்குவது, அதெல்லாம் வேற ஏதாவது கட்சிக்கிட்ட. புதிய தமிழ் கட்சி தேர்தல் அரசியல் எல்லாம் எப்பவுமே 2ஆம் பட்சமா தான் பார்க்கும். தேர்தலும் ஒரு போராட்ட களமாக சந்திக்கும், அவ்வளவுதான். தென் தமிழகத்தில் ஒண்ணும் கிடையாது.
யாரெல்லாம் தென் தமிழகத்தில் தேவர் சமூகத்தினுடைய வாக்குகளை அதிமுகவிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாமே இப்ப வேறு வேறு திசையில் இருக்கிறாங்க, வேறு வேறு என்ன ஓட்டத்தில் இருக்கிறாங்க. யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு பர்சன்ட் கூட இல்ல. 2024 தேர்தல் முடிவுகள்ல வாக்கு எண்ணிக்கை மையத்துல என் அருகே அமர்ந்திருந்த ஒரு ஒன்றிய செயலாளர், ஒன்றிய அளவுக்கு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்தவர், அவர் எங்கள் சின்னம்மா கிட்ட கட்சி போனா தாங்க எங்க ஆளுங்க ஓட்டு போடுவாங்கன்னு தேர்தல் எண்ணிக்கையின் பொழுது என்கிட்ட சொன்னார். இது நடந்தது சத்தியம், நானே சாட்சி, என்கிட்ட தான் சொன்னார். அந்த அளவுக்கு தான் தேவர் சமூகத்தினுடைய மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீதான பார்வையில் வச்சிருக்கிறாங்க. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரே வழி கட்சி அவங்கள்ட்ட கொடுக்கறதா. அதை விட்டுட்டு நீங்க வேற வேற ஆட்கள் மேல பழிய போடுறது, அவங்களுக்கு எதிர்ப்பு, இவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்க பிரிவா இருக்காங்க, இவங்க 4 பிரிவா இருக்காங்க, இவங்க சமூகத்துல 20 அமைப்பு இருக்குது. ஒரு சமூகத்தில் 20 அமைப்பு இருப்பது, 30 அமைப்பு இருப்பது அது வட்டார அளவுல இருக்கும். ஆனால் ஒரு கட்சியே 20-30 உடைஞ்சிருக்குல்ல, ஏன் அதை நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க? அதை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த சக்தியோடு இல்லாத பொழுது நம்மளுடைய அந்த அந்த இதையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கட்டாயம் காலத்துக்கும் அதே நடைமுறை இருக்குமா? உலகம் அழியிறது வரைக்கும் ரெண்டு கட்சி எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு நூறு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் தோன்றி மக்கள் பிரச்சனைக்கு நடுவுல ஒவ்வொரு களத்துல போய் நின்று, இப்ப எப்படி இந்த பெரிய கட்சியா தன்னை காட்டிக்கிறவங்க மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனையில ஒரு 3-4 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஆர்ப்பாட்டம், மற்றபடி எல்லா அனுகூலங்களையும் அனுபவிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரவங்க. ஆனால் உண்மையாகவே மக்களோடு மக்களாக மக்களிடத்தில் உருவாகி அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த அந்த வட்டத்தில் உருவாகக்கூடிய இயக்கங்களும் கட்சிகளும் அந்த மக்களுடைய பிரச்சனையை வீதியா வீடு வீடா போய் பேசி ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி, உண்ணாவிரதம் நடத்தி அந்த மக்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்து எல்லாம் செய்து அந்த மக்களுடைய அரசியல் பிரதிநிதியாக உருவெடுத்து நிற்கக்கூடியதை தேர்தல் நேரத்தில் சில சொற்ப தொகுதிகளை மட்டும் கொடுத்து அவங்களுடைய மொத்த சக்தியும் உறிஞ்சி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பலகீனத்தை அவங்கள வச்சு சரி செஞ்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் நாங்கதாங்கிறத யாருமே ஏத்துக்க தயாரா இல்லை. அதனாலதான் கடந்த தேர்தல்களை போல 2026 தேர்தல் இல்லை. 2026 இப்படி இருக்குன்னா இதே என்ன ஓட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார்கள் என்றால் ஒரு எச்சரிக்கையாக ஒன்று சொல்றோம். 2031 அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்ததுங்க, எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவர் இருந்தாருன்னு கொண்டு போய் விடுவீங்களே தவிர உங்களால் மீண்டும் அந்த சக்தியை பெறவே முடியாது. கிவ் அண்ட் டேக் தான் பாலிடிக்ஸ். மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல கொள்கைகளை ஏதோ குறைஞ்சபட்சம் சமரசம் செஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை வைத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த அதிகார வெறியோ அந்த சேர்ல போய் உட்கார்ந்தே ஆகுங்கிற அவசியமோ அந்த அந்த பரபரப்போலாம் புதிய தமிழ் கட்சிக்கு எந்த தேர்தலிலும் இருந்ததில்லை. என்ன ஆனாலும் புதிய தமிழ் கட்சி நம்பக்கூடிய மக்களுக்கு யாருக்காக உருவாச்சோ அந்த மக்களோடு நின்று அந்த மக்களுடைய நலனில் அக்கறையோடு இருக்கும். அதனாலதான் தென் தமிழகத்துல தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எத்தனை இயக்கங்களும் உருவாகலாம், ஆனால் அரசியல் என்றால் அவர்களது அடையாளமாக புதிய தமிழகம் மட்டும்தான் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். சும்மா யாரோ ஒருத்தர் சோர்ஸ் கொடுக்குறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, பெரிய ஐடில அவ்வளவுதாங்க அப்படின்னு நினைச்ச ஐடியா கொடுக்குறாங்கலாம் பரப்பி விட்டா இதற்கு கொடுக்க வேண்டிய விலையை நீங்க தான் கொடுக்கணும். அதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவை நீங்க தான் எதிர்கொள்ளணும்.